Taste the Daily. சேலம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் இடம்பெயர்ந்த மற்றும் உயிரிழந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் உள்ளதாக சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் பரிந்துரையின்படி கழக வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சரவணன் தலைமையிலான வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் நீக்கப்படாமல் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் குறித்த பட்டியலை அளித்தனர். இறப்பு மற்றும் வெளியூர் சென்ற நபர்கள் மற்றும் இரட்டை பதிவு உள்ள நபர்களை நீக்க வேண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் சுமார் 10,000 பேர் உள்ளார்கள். அவர்களை நீக்க சொல்லி இன்று 8 தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலில் இல்ல இறப்பை நீக்க வேண்டி பணம் கொடுக்கப்பட்டது. இறப்பை எடுக்கவே இல்லை, இதுவரையும் இறப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. வெளியூரில் இருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு எடுத்தாதான் கள்ள ஓட்டுகளை குறைக்க முடியும். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் கிராமத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பூமி பூஜை நடத்தப்பட்டு சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து கீழமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இலவச வீட்டுமனை கோரி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் மனு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகையின் உருவப்படத்திற்கு சேலத்தில் அதிமுகவினர் செருப்பு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகையை கண்டித்து மாநகர மாவட்ட செயலாளர் AKSM பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரது உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர்கள் வெங்கடாஜலம், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜு, சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கேடுகட்ட செல்வ பெருந்தகை இவ்வளவு ஒரு கேவலமானவர் என்று யாருக்கும் ஊர் மக்களுக்கே தெரியாது. அண்ணனை பொறுத்த வரையிலும் இந்த இயக்கத்தில் 2 கோடி தொண்டருக்கு தலைவராக இருக்கிற அண்ணன் அவர்கள் எப்பொழுதும் நியாயமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வார். இவர்களை போல கேடுகட்டவர்களாக இருக்க மாட்டார். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மணிகண்டம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. நாச்சிக்குறிச்சி, சோமரசம்பேட்டை, மேலப்பேட்டை, வண்ணாங்கோவில் ஆகிய பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் S வளர்மதி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈகுவார்பாளையத்தில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை மற்றும் அதிமுகவின் சாதனைகள், திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் பிரச்சாரம் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெரியப்பட்டு கடை வீதியில் திமுக அரசின் அவலங்கள் மற்றும் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையிலும், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சுதாகர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர கழகம் 17வது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் T சீனிவாசன் தலைமையிலும், கிளை கழக செயலாளர் விக்னேஷ், நகரமன்ற உறுப்பினர் SD பிரசாத் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், மாவட்ட பொறுப்பாளர் நாவலூர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தஞ்சை மாநகர கழக செயலாளர் NS சரவணன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமிற்கு கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ஜெகதீசன், தஞ்சை ஒன்றிய கழக செயலாளர் ஸ்டாலின் செல்வராஜ், பகுதி கழக செயலாளர்கள் மனோகரன், சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இம்முகாமில் தஞ்சை மாவட்ட வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் தியாகராஜன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் அம்மாபாளையம் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் பரமகுரு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு பங்கேற்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி திமுக அரசின் பொய்களை எடுத்துரைத்தார். இதில் மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK செல்வராஜு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணா சாலையில் இருந்த பேரறிஞர் அண்ணாவின் சிலையை நள்ளிரவில் அகற்றிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஒன்றுபட்ட மாவட்ட கழக செயலர்களான திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலர் S. ராமச்சந்திரன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலர் தூசி மோகன், மத்திய மாவட்ட செயலர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் சார்பில் புகார் மனு வழங்கப்பட்டது. அரசியல் உள்நோக்கத்துடன் ஆளும் கட்சி தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் அகற்றப்பட்ட சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது.